யோகானாலே கையை காலை வளைச்சி மேலே தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு அப்படி செய்கிறது தான் யோகா அப்படின்னு கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம உள்ளுறுப்புகளோட செயல்பாடு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடலை ஒரு சிறு அசைவின் மூலமாக ஒரு முறையான பயிற்சி நிலைக்கு உட்படுத்தப்படும் போது நம்முடைய ஆர்கன்ஸ் நல்லா வேலை செய்யும். இதை அடிப்படையாக வச்சு தான் யோகா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யோகாங்கிறது உடல் மெலிகிறதுக்காகவும் இன்னும் சில பிற அழகு சம்மந்தப்பட்ட பயிற்சியோடு அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் ஆண்டு காலமாக இது ஆன்மீகத்தோட தொடர்புடைய ஒன்றா பேசப்பட்டு வந்தாலும் இது ஒரு உடற்பயிற்சியாக இல்லாமல் மனம், ஆத்மா, சுவாசம் எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. மகா யோகம் ஏகப்பட்ட யோகா அமைப்புகள் இருக்காங்க. நிறைய யோகா இருக்குது. யூடியூப் பார்த்து யோகா செய்கிறவங்க இருக்காங்க, புத்தகம் படித்து யோகா செய்கிறவங்க இருக்காங்க. ஆனாலும் குரு சீடர் பாரம்பரியம் மூலமாக ஒரு குருட்ட இருந்து சரியான விதத்தில் இதை கற்றுக்கிட்டு செய்யும்போது இந்த சாதாரண யோகா பயிற்சி அப்படிங்கிறது தெரப்பட்டிக் யோகாவாக மாறும். ஒரு தெரப்பி எப்படி ஒரு டாக்டர் இல்லாமல் பண்ண முடியாதோ அது மாதிரி ஒரு குரு இல்லாத வித்தை இதுவும் குருட்டு வித்தையாக மாறிடும். இப்போ முதுகுத்தண்டில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அந்த முதுகுத்தண்டு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான யோகா செய்தால் சரியாகும்? முதுகுத்தண்டை ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யோகா செய்யலாமா? 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க யோகா செய்யலாமா? யோகானா அது சின்ன பசங்களுக்கு தான் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. இந்த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கூட நம்ம பண்ணலாம். சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால யோகான்ற ஒன்று 5-6 வயசு வரைக்கும் அவசியம் இல்லாத ஒன்று தான். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு உடல் அப்போ வளையும். அதுக்கு பிறகு நம்மளோட உணவு மூலமாகவோ அல்லது நம்ம உடற்பயிற்சி இன்மை காரணமாகவோ நம்ம உடம்பில் நிறைய ஸ்டிஃப்னஸ் சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி யோகா பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலும் நிறைய குறையும். மகா யோகத்தில் தெரப்பட்டிக் டைப்பில் தான் இந்த யோகா நாங்கள் கொடுத்துட்டு வரோம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 30 வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு யோஜன் அப்படிங்கிற யோகா ப்ளஸ் ஜென்ஸ்கர் அப்படிங்கிற இதை இணைச்சி யோஜன்ற ஒரு பயிற்சியை 30 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே வேர்ல்டு வைடு இலவசமாகவே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மகா யோகா அமைப்பில் இருந்து வாரத்தில் 2 நாள் கிளாஸ் வச்சுட்டு அதன் மூலம் பலனடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன் 30 வயசுக்கு மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள சயின்டிஃபிக் வேர்ல்டில் நிறைய நவீன கருவிகள்லாம் வந்துட்டதுனால உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் பாடி ஸ்ட்ரெஸ்ஸும் எக்கச்சக்கமாக ஆகி போச்சு. எங்கே போனாலுமே இடுப்பை குனிஞ்சு வளைஞ்சு நிமிந்து அப்படிங்கிற ஒன்று நிறையவே கம்மி. எல்லாருமே படிச்சுட்டு ஒரு ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுறோமே தவிர நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதனால் இங்கே வர்றவங்கள மோஸ்ட்லி 30 வயசுக்கு மேலே முதுகுத்தண்டில் பிரச்சனை, கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படின்னு வரவங்க தான் அதிகம். அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஈவினிங்கில் ஒரு 2 hours வீக்லி ட்வைஸ் 30 இயர்ஸுக்கு மேலே, அதுதான் அவங்களோட குவாலிஃபிகேஷனே 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். நடக்க முடியாதவங்க கூட இங்கே இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க முதல் சொன்னதே டாக்டர்கிட்ட போகிற செலவு எங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னது தான். ஏன்னா முதுகுத்தண்டு பிரச்சனை, சுகர், பிபி, அது இதுன்னு நிறைய பிரச்சனை அவங்களுக்கு. 30 வயசுக்கு மேலே தான் எல்லாம் போனில் கால்சியம்லாம் தேய ஆரம்பிக்கும். அந்த கால்சியம் குறைபாடையெல்லாம் சரி பண்ணக்கூடிய உணவு முறைகளையும் அவங்களுக்கு இலவசமாக நாங்கள் சொல்லித்தரோம். ப்ளஸ் இந்த பயிற்சியை அவங்க செஞ்சுட்டு வராங்க. 2015 சர்வதேச உலக யோகா தினம் பிரதமர் மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஐநாவில் எல்லாம் அது பெரிய லெவலில் பேசப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த 2015 இன்றைய காலகட்டம் 2024 வரைக்குமே ஒவ்வொரு வருஷமும் இந்த மகா யோகம் அமைப்பு உலக சாதனை படைச்சிட்டு வராங்க. யோகாவில் முதல் ஆரம்பித்தது 2015 ஒரு
ஒரு பேர், ஏன்னா அந்த 21ங்கிறது அந்த யோகா டேவை மையமாக வச்சு ஜூன் 21ங்கிறதுனால அந்த டேவை மையமாக வச்சு 21 பேர் கொண்ட குழு 27 மணி நேரம் யோகா பண்ணி முதல் சாதனையை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பண்ணோம். 2015 தொடங்கிய இந்த சாதனை பயணம் இன்றைக்கி 2024 யோகா தினத்தை ஒட்டி 2000 பேர் கலந்து கொள்கிற மிக பிரம்மாண்டமான உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு மதுரையில். மகாயோகம் வந்து ஒரு முற்றிலும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு பயிற்சி முறையை குருநாதர் வடிவமைச்சு மனித சமுதாயத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து உள்ளுக்குள்ள உள்ள பிரிவுகள்ல இன்னொரு பிரிவு என்னன்னா தற்காப்பு கலை. என்னுடைய குருநாதர் தற்காப்பு கலையில மிகப்பெரிய ஒரு மருத்துவ மேதை, கிராண்ட் மாஸ்டர் இன் ஜென்ஸ்கர் ஹீலிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜென்ஸ்கர் குணப்படுத்தும் தற்காப்பு கலை. அந்த குணப்படுத்தும் தற்காப்பு கலையினுடைய 5th and பிளாக் பெல்ட் வாங்கிய கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் KP குணாநிதி மகரிஷி அவர்கள். இந்த மகாயோகத்தினுடைய இன்னொரு பிரிவு இந்த தற்காப்பு கலை பிரிவு. இது மாணவர்களுக்கானது. அவர்களுக்கான உடல் ஆரோக்கியம், நினைவாற்றல், ஞாபக சக்தி, அதே நேரத்துல தன்னை காத்துக்கொள்ளுதல். தற்காப்புன்றது தன்னை காத்துக்கொள்ளும் கலை. தன்னை யார்கிட்டேருந்து காத்துக்கிறது? எதிரிகிட்டேருந்து காத்துக்கிறது. எதிரி எங்க இருக்காங்க? வெளியில இல்லை, உள்ளதா இருக்காங்க. அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக எதிரியை எதிரியிடம் வந்து, அதாவது கோபம், பயம், பதட்டம், குழப்பம், தயக்கம், கூச்சம், இது மாதிரியான தவறான முடிவெடுத்தல், அந்த இந்த 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 நிலைகள்ல இருந்து ஒரு மாணவன் தானே காத்துக்கொள்ளும் ஒரு கலை தான் தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலையை வந்து மருத்துவ ரீதியா அதை வடிவமைச்சு குருநாதர் இன்னைக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதுல பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் யோகா, மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரைனிங், கும்ஃபு, கராத்தே, ஜூடோ, சிலம்பம், தாய்ச்சி, இட்டாய்ச்சி, வர்மம், மெமரி இம்ப்ரூவ்மெண்ட், மெடிடேஷன், கிரியா யோகம் போன்ற எல்லா வழிமுறைகளும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதனுடைய தன்மையில என்ன அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு வந்து ஒரு உலகளாவிய நிலையில அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து அவங்களுடைய திறமைக்கு வந்து நிரூபிக்கணும், திறமைக்கு ஒரு நிரூபணம் தேவை. அப்படிங்கிறதுனால இந்த மகாயோகம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச யோகா தினத்தன்று இந்த உலக சாதனையை நிகழ்த்துவது வாடிக்கையாக வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2015 தொடங்கி. அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நம்ம கொண்டாடுறோம், ஒவ்வொரு ஆண்டுகள் கொண்டாடுறோம். தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம், பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். இதில் வந்து நம்ம உணவு சாப்பிட்டுட்டு உடல் உபாதைகள் தான் வருது. ஆனால் சர்வதேச யோகா தினத்தில் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 ஆசனங்களாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் மோடிஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி யோகா கொண்டாடிட்டு தான் வரோம்.
பட் 2015 சர்வதேச யோகா தினம் உலக நாடுகள் எல்லாமே கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு யோகா. முன்னாடி வந்து படிப்பில் பார்த்தீங்கன்னா அது ஆர்ட்ஸில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் யோகா ஆர்ட்ஸ் இல்லை, சயின்ஸாக கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா ஒரு வழிகள் இருக்குது அப்படின்னா ஒரு மெடிசன் நம்ம எடுத்துக்கிறோம் உடனே சரியாகுது, அது வந்து சயின்ஸு. ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி யோகா இருக்கிறதெல்லாம் சரியாகுதா, டைனாமோவாக இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு ஒரு உடல் உபாதைகளை வருது அப்படின்னா தகுந்த ஆசனங்கள் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள். தகுந்த ஆசனங்கள், அது யார் தகுந்த ஆசனம் கொடுக்க முடியும் அப்படின்னா குரு சீடரால் வராங்க, அவங்களால தான் டிசைன் பண்ண முடியும். அந்த ஆசனங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஆசனங்கள் நீங்கள் செய்கிறதால அந்த டிசீஸ்லேருந்து டோட்டலாக வெளியே வரலாம், வித்தவுட் மெடிசனில் வரலாம். அதுக்காக நான் பெரிய ஒரு டிசீஸில் இருக்கிறோம் உடனே வெளியே வரணும் அப்படி சொல்ல வரல. சில வகையான டிசீஸுகள் இருக்கும், அது வந்து வித்தவுட் மெடிசனில் நீ க்யூர் பண்ண முடியும். ஆனால் சிஸ்டமேட்டிக்காக அந்த யோகா எப்படி செய்யணும், ஒரு புத்தகத்துலேயோ ஒரு சோஷியல் மீடியாவிலேயோ தகுந்த ஒரு குரு இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி ரெட்டிஃபை பண்ணணும்னு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு ஆசனங்கள் செய்கிறீங்க, மூச்சு பிடிப்பு வந்துடுச்சு அப்படின்னா அந்த சேனலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட பேச முடியாது. அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ஆசனங்கள் செய்கிறோம் அப்படின்னா தகுந்த ஒரு குருமார்கள் முன்னாடியில் செய்யும்போது தான் அது சிறப்பு வாழ்ந்ததாக இருக்கும். சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க யோகா வந்து ஒரு சில சமுதாயத்தில் மட்டும்தான் செய்யணும், நம்ம செய்யக்கூடாது. நிச்சயமாக அப்படி இல்லை. மனித தேகத்தை ஒருத்தவங்க எடுத்திருக்காவே அவங்க ஆயுள் வந்து நீடிக்கணும், இதுதான் மரபு. சராசரியாக ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமே 120 ஆண்டுகள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நவீன காலம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நவீன காலத்தில் எவ்வளோ வரும்னா 55, 60 இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த விஷயத்துக்கெல்லாம். அப்படி இல்லை, 120 ஆண்டுகள் நீங்கள் நல்லாவே வாழலாம். உணவு முறைகள் கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டு தகுந்த பயிற்சிகள் நீங்கள் எடுக்கிறதால 120 ஆண்டுகள் ஈஸியாக வாழலாம். ஆனால் எல்லாருமே நீங்கள் ஒரு மனித தேகத்தை இந்த பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் யோகா செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக தான் நம்ம வந்து சர்வதேச யோகா தினையில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு ப்ரோக்ராமாக தான் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு குறுகிய காலம் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக யோகா செய்கிறது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோகாவா சின்ன பசங்க போகணும், இல்லை ஏஜ்டு பர்சன் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் எடுத்து வச்ச உதாரணத்துக்கு நீங்கள் சம்பாதிச்ச ஒரு வெல்த்தை வந்து அழகாக பயன்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை வந்து மருத்துவத்துக்கு தான் செலவு பண்ணுற மாதிரி வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் பெட்டை வாங்குறனாலும் அதில் படுக்கணும். ஆனால் சில பேரை பேக் பெயின் வந்துச்சுன்னா படுக்க முடியல. அது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது வாழ்வியல் முறையில் அப்படி இல்லை. அதுக்கு தான் எல்லாமே நம்ம யோகா செய்யலாம். பொதுவாக நம்ம மனித பிறப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு இறுதி நிலைன்னு ஒன்று இருக்குது. இறுதி நிலைனா என்ன அப்படின்னா இந்த தேகத்திலேருந்து உயிர் பிரியிறது, சுவாசம் பிரியிறது, இதுதான் நம்ம இறுதி நிலையே சொல்கிறோம். இதை முன்னோர்கள் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது முதல் நிலை அப்படின்னு பார்க்க போனால் நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா, முப்பாட்டன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை மரணங்கள் சொல்ல வராங்க. இயற்கை மரணங்கள்னால் நம்ம கூட பேசிகிட்டே இருப்பாங்க, சடனாக தேகத்திலேருந்து உயிர் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை மரணங்கள் சொல்கிறோம். 2வது வகை மரணங்கள் சொல்கிறோம். 2வது வகை மரணங்கள் அப்படின்றது சூசைடு, ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அகால மரணங்கள். இது எல்லாமே 2வது வகை மரணங்கள் சொல்கிறோம். இறுதி நிலையும் சொல்லலாம், மரணங்களோட இறுதி நிலை. 3வது ஒரு வகை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பேசலாம், ஆனால் பட் கொஞ்சம் கால சூழ்நிலை குறைவாக இருக்கிறதால நான் கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன். ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா அந்த நோயோட ஒரு வருஷம் 2 வருஷமோ நம்ம ஹாஸ்பிட்டலே படுத்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். பெட்லேயே படுத்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒருத்தனுடைய உதவி தேவைப்படும். அவங்கள க்ளீன் பண்ணாலும் மற்றவனுடைய உதவி தேவைப்படும். இந்த மாதிரி பெட்லேயே படுத்து கிடத்துட்டு ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வந்து தேகம் வந்து பிரிஞ்சிடும். அவங்க நினச்சிப்பாங்க உடனே நம்ம இறந்துடலாம் நினைப்பாங்க, ஆனால் முடியாது. இது வந்து அவஸ்தையோடு இருக்கக்கூடிய ஒரு மரணங்கள். நிச்சயமாக இது வரக்கூடாது. இதை தான் நம்மளுடைய மிகப்பெரிய செல்வந்தர்லாம் தொழிலதிபர்கள்லாம் இறுதி நிலையில் அழகாக சொல்லியிருக்காங்க. மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லலாம், போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகல, இப்படி வச்சு என்னோட அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். மிகப்பெரிய செல்வந்தர் ஆப்பிள் போனுடைய ஓனர் அவனுடைய இறுதி நிலையில் கூட அழகாக சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த. எப்படி சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வழியை எடுத்துக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ லேக்ஸ் வேணால் தரேன், எவ்வளோ கோடி வேணால் தரேன்னு சொல்கிறார். நிச்சயமாக அது முடியாத ஒரு விஷயந்தான். என்னுடைய வழி இருக்குது அப்படின்னா பண்ண முடியாது. திரைப்படத்தில் இருக்கக்கூடிய திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகை கூட இறுதி நிலையில் ஒரு கேன்சர் டிசீஸ் வந்து அவங்களுடைய இறுதி நிலையில் ஒரு வாக்குமூலம் கொடுக்கும்போது கூட அழகாக சொல்லியிருந்தாங்க, நான் மிகப்பெரிய பங்காளாவில் வசித்தேன், உலகத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த காரில் தான் நான் பயணம் செஞ்சேன்,
என்னுடைய முடிக்க அலங்காரத்துக்கேக்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேரை வச்சுருந்துருக்காங்க. உணவுக்கு ஒரு 8 ஷெஃப் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அந்த டிசீஸ் வந்த பிறகு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் ரொம்ப வருத்தத்தக்கமாக இருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 6க்கு 6 ரூம் இல்லை 8க்கு 8 ஒரு ரூம் தான். ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு தன்னுடைய உடம்பு வந்து எக்ஸ்ரேவோ ஸ்கேன் பண்ண போகும்போது ஸ்ட்ரெச்சரில் வச்சும் போகணும். எந்த ஒரு விலை உயர்ந்த காரும் அவங்களுக்கு பயன்படுத்த முடியல. உணவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ உணவுகள் வச்சுருந்தாங்க. அது சமைக்கிறதுக்கு சமையல்காரர்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்கள சாதாரண எளிமையாக ஜீரணமாகக்கூடிய ஒரு கஞ்சியோ ட்ரிப்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அவங்க இறுதி நிலையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்னால், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ன்றாங்க. ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம், அதில் 2 மணி நேரம் தனக்காக நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கன்றாங்க. மற்ற 166 ஹவர்ஸ் மற்றவனுக்காக ஸ்பெண்ட் பண்ண குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்காக மக்களுக்காக செலவு செய்யுங்க. 2 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கன்றாங்க. இதை தான் நம்மளுடைய முன்னோர்களும் அழகாக சொல்லியிருக்காங்க. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை நெறிபட உள்ளே நிர்மூலமாக்கி உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான்னு புரிசடை யானைன்னு அழகாக திருமூல சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தையில். என்னுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயோதிகம். சித்தர்கள் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு அப்படின்னு ஒரு 5 நிலையை வச்சுருக்காங்க. இதை முதல் நிலையை பிரேக் பண்ணுறாரு திருமூலர். அழகாக அந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் சில யோகா முறைகள் நீங்கள் செய்கிறதால முதல் நிலை வரக்கூடிய நரை வராதுன்னு சொல்ல வராங்க. நரைனா நரைச்சி முடியெல்லாம் ஒயிட் ஹேர் வருதில்ல, அதான் வர சொல்கிறாங்க. இரண்டாவது என்ன சொல்கிறாங்க, திரை. இப்போ இருக்கக்கூடிய கேட்ராக் ஆப்ரேஷன்லாம் வருதில்ல, இதை சொல்ல வராங்க. திரை. மூப்பு, வயசான தோற்றம். இந்த வயசான தோற்றம் நம்ம தவறாக புரிஞ்சுருக்கோம். அதை எளிமையாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. வயசான தோற்றம் அப்படின்னா சோம்பேறித்தனம் தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம வீட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு மாணவன் இல்லை மாணவி இருக்காங்க அப்படின்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி தேவைப்படும். தண்ணி தேவைப்படுது அப்படின்னா பக்கத்தில் தான் தண்ணி இருக்கும், ஒரு டேபிளில் தான் இருக்கும். ஆனால் அவங்களால எடுத்து சாப்பிட முடியும். ஆனால் என்ன சொல்லலாம், அம்மா வந்து கிச்சனில் இருப்பாங்க, அம்மா மம்மி தண்ணி கேட்பாங்க. அப்போ அவங்களோட எடுத்து குடிக்கக்கூடிய சோம்பேறி வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க தனக்கு தேவையான ஒரு உதவி அவங்களால செய்ய முடியல அப்படின்னா அது வயோதிகத்தினுடைய அறிகுறி தான். ஒரு வயசாகிடுச்சுன்னா அவங்களுடைய அறிகுறி எப்படி இருக்கும், தனக்கு தேவையான ஒரு உதவியை அவங்களால செய்ய முடியாது. இதுதான் மூப்பு. இப்போ இளைஞர்கிட்டே அது இருக்குது, முக்கியம் ஸ்கூல் படிக்கிற பசங்கிட்டே அப்படி இருக்குது. அதனுடைய ஆரம்ப காலத்தில் சோம்பேறியும் சொல்கிறோம். நிச்சயமாக அது சோம்பேறி கிடையாது. ஒரு காலத்தில் என்ன பண்ணுது, மூப்பு வயசான தோட்டமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. அப்போ அவங்களுக்கு தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்ய முடியல, அதுதான் மூப்பு. பிணின்றது என்னது, நோய். சாவுன்றது சாக்காடு. இந்த 5 நிலைகளை சொல்கிறாங்க. இந்த யோகா மாதிரி ஒரு புனித ஒரு கலையை நீங்கள் செய்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3வது நிலை இறுதி நிலை சொன்னோம்ல, நீண்ட நாள் ஒரு டிசீஸில் இருந்து பெட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து என்ன பண்ணலாம், அதுலேருந்து வெளியே வரலாம். அட்லீஸ்ட் நம்ம இயற்கை மரணங்களாவது அட்லீஸ்ட் ஒரு 4th ஸ்டேஜாக வரலாம். நீண்ட ஆயுள் வாழணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உறுதுணையாக இருக்கக்கூடியது யோகா தான். யோகா வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் நம்ம செயல்படுது. என்னன்னா, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எல்லாருமே ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த பிரிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழிமுறை யோகா மட்டும்தான். யோகா, மூச்சு பயிற்சி, இந்த தியான முறைகள் தான் இருக்குது. அதில் வரக்கூடிய ஒரு யோகா தான் நம்ம வந்து இப்போ வந்து மாணவர்களை செஞ்சு காட்டினாங்க. ஒரு மாதம் நின்று ஒரு 50 மாணவர்களை மொத்தமாக செஞ்சு காட்டும்போது அதில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு யோகா ஆசனங்கள் தான் பண்ணோம். ஆனால் பேசிக்னு சொல்கிறத விட உள்ள நிறைய விஷயங்கள் நடந்தது. அது என்ன அப்படின்றது ஒவ்வொரு ஆசனங்களுடைய பலன்களில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம பார்க்கலாம். பக்காசனம். பக்காசனம். Slow right. 1 2 3 4 5. Relax. நார்மலாக உட்காந்துக்கலாம். மயூராசனம். பொசிஷன். சிரசாசனம். பொசிஷன். காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ரெடி. 1 2 3 4 5. ரிலாக்ஸ்.
சிரச பத்மாசனம். பொசிஷன். காலம் அடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். பூர்ண சலபாசனம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். விருச்சிகாசனம். பொசிஷன். One, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். நின்ற சாக்கோராசனம். பொசிஷன். Ready? Get up. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். கீழே அமைதியாக உட்காருங்க. சமகோணாசனம். பொசிஷன். நமஸ்காரம். பொசிஷன். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். அகைன் சமகோணாசனம். பொசிஷன். ஃபார்வர்டில் டவுன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். நின்ற சக்கராசனம். பேக்கில் பெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். பூர்ண சக்கராசனம். பேக்கில் பெண்ட் பண்ணுங்க. பொறுமையாக உங்கள் கையை காலுக்கு கொண்டு வாங்க. ரெடி? 1, 2, 3, 4, 5. அதன் பிறகு கொஞ்சம் அட்வான்ஸாக சில ஆசனங்கள் நம்ம பசங்க மாணவர்களை செஞ்சு காட்டினாங்க. அதில் எதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, முதல் ஆசனம் பக்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் செஞ்சாங்க. பக்காசனம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். எது நல்லது எது கெட்டது அப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஆசிலேஷன் மைண்ட் சொல்லுவாங்க. அந்த மைண்டு இல்லாமல் இதுதான் சரி அப்படின்னு உங்களால் தீர்க்கமாக முடிவில் எடுக்கக்கூடியது, உதவியாக இருக்கக்கூடியது அந்த பக்காசனம் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பலன்கள் நிறையா இருக்குது. அது ஆம்ஸ் பவர் ஏறுது, லங்ஸுக்கு அதிகமான சுவாசம் போகுது. இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களால தீர்க்கமாக ஒரு முடிவுகள், இப்போ இந்த படிப்பு தான் எனக்கு படித்தா தான் எனக்கு ஓகே, ஒரு படிப்புக்குன்னு ஒரு கவுன்சிலிங் எடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கே தெரியுது ஒரு விஷயத்தை வந்து இதை படித்தா இது என்னுடைய ஃப்யூச்சர் இருக்கும், இல்லை படிப்பை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னா அது யோகாவில் தான் முடியும். யோகா தியானத்தில் தான் தனக்குள்ளே இருக்க திறமையை வெளியே கொண்டு வர முடியும். இந்த ஆண்டு வந்து ஒரு 2000க்கு மேலே ஒரு மாணவர்கள் வந்து யோகா செய்கிறாங்க, விபரீத கரணி செய்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னா எப்படி சாத்தியமானா, ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களை பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டே செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் மகாயோகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் கேபி குணாநிதி மகரிஷி ஃபவுண்டர், அவர் வந்து ஹியூமன் எனர்ஜி மெடிசன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை உருவாக்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து தான் நம்ம வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். இந்த ட்ரைனிங்கில் ஒரு பார்ட் தான் நம்ம வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வரும்போது தான் அவங்களால என்ன பண்ண செல்ஃபாக உங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. இங்கே இப்போ என்ன மாணவர்களை பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 2200 பேர் நம்ம இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறோம். அவங்க பேசிக்காக உள்ளே வந்த நோக்கம் என்ன, அவங்க பேரண்ட்ஸ் இட்டு வந்து விட்ட நோக்கம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா காமெடியாக தான் இருக்கும். யோகா கற்றுக்கணும் உள்ளே வரல, உடல் டிசீஸ் இருந்தது, வீசிங் இருந்தது, அடிக்கடி ஃபீவர் வரும், சீசன் டிசீஸ் நிறையா வரும். இது ரெண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு யோகா செய்யலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோகா செய்கிறதால எல்லா பேரண்ட்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறதே கிடையாது, ஹாஸ்பிட்டலில் செலவு எங்கள் டோட்டலாக மிச்சமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க.
என்னுடைய பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு நான் வரேன், எங்களுக்கும் ஏதாவது சொல்லித்தாங்கன்னு சொல்ல வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து யோஜன் ஒரு கலை ஒன்று இருக்குது. அந்த யோகா கலையை யோஜனில் கற்றுக்கிட்டு வரும்போது அதுக்கு பிறகு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தன்னை அறியத்துக்கு சில விஷயங்கள் இருக்கா, நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி டீச் பண்ண சொல்லும்போது நம்ம யோகா டீச் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ யோகாவில் வந்து ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க டீச் பண்ணிகிட்ருக்கோம். இரண்டாவது நம்ம அட்வான்ஸாக பண்ணக்கூடிய ஒரு ஆசனங்களை பார்த்தீங்கன்னா மயூராசனம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த மயூராசனம் என்ன செய்யுது அப்படின்னா, உடல் உபாதைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஜீரண மண்டலங்களை வந்து சரி பண்ணுது. அந்த பொசிஷனில் வந்து லாக் பண்ணுறாங்களா, லாக் பண்ணும்போது இந்த இடத்துல அழுத்தங்களை கொடுக்கும்போது ஜீரண மண்டலங்களே சரியாகும். சில பேர் கேஸ் பிரச்சனைகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைட்டாக இங்கே வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம், டியூ டு ஹார்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம்னு சொல்லி மெடிக்கலில் போய் கவுன்சில் பண்ணோம். அப்புறமா எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துமே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதா ஒரு பூண்டு, இந்த மாதிரி முன்னோர்கள் சொன்ன ஒரு பூண்டு மென்று சாப்பிட்டு பால் குடிக்கலாம், இல்லை கேஸ்டபிளில் இருக்கக்கூடிய மெடிசன் எடுத்துனாவே சரியாயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2 ஆசனங்கள், 2வது அந்த மயூராசனம் பண்ணாங்க. அடுத்தது சிரசாசனம், ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப அதிக பலங்களுக்கு கொடுக்கக்கூடியது, ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியது. மூளைக்கு வந்து அதிகமான ரத்தம், அதாவது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகும்போது, எப்பவுமே நம்ம ஸ்டாண்டர்ட் நிற்கும்போது கால் வழியாக தான், காலுக்கு தான் போகும். அதிகமான ஆக்சிஜன் மேலே போகிறது வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். இந்த சிரசாசனம் செய்யும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள தீர்க்கமான ஒரு முடிகள் முன்னாடி சொன்ன மாதிரி மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகாத ஈஸியாக அவங்களோட ஒரு சப்ஜெக்டில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பவர் கிடைக்கும். ஈஸியான சப்ஜெக்டை புரிஞ்சுப்பாங்க. முன்னே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே எழுதாமல் அது உள்ள விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணும்போது க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ஓன் க்ரியேட்டிவிட்டி சொல்லுவாங்க. அது வந்து அதிகமாக டெவலப் ஆகும் இந்த சிரசாசனம் ப்ராக்டிஸ் பண்ணதான். சிரசா பத்மாசனம் சொன்னோம், ரொம்ப கான்ஷியஸ் பவர், ஒரு வில் பவர் சொல்லக்கூடிய கான்ஷியஸ் பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனங்களை செயல்படுத்தாது. பூர்ண சலபாசனம் சொல்லக்கூடிய, எப்பொழுது நம்ம ஒரு மனிதனுடைய எப்படி நீங்கள் முன்னாடி பெண்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு பின்னாடியே நீங்கள் பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்றும் நீங்கள் இளமையாகவே இருக்கலாம்னு சொல்ல வராங்க. என்றும் இளமைக்குரிய ஆசனங்கள் என்ன அப்படின்னா, பின்னாடி நீ முதுகெலும்பை வளைக்கும் பொழுது எப்பயுமே இளமையாகவே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே இளமையாக இருக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் திருமூலனோட வார்த்தை கூட எடுத்துக்கலாம். இளமைன்றது என்னது, நரைமுடி வராது, இதுதான் அர்த்தம், இதுதான் பேசிக்கே அதுதான். அப்போ என்றும் இளமையாக இருக்கலாம். நீண்ட ஆயுள் வாழக்கூடியது. பின்னாடியும் முன்னாடி எந்த ஒரு மனிதன் முன்னாடியும் பின்னாடியும் யார் ஒருத்தவங்க வளையிறாங்களோ அவங்க நீண்ட ஆயுள் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். 2 பொசிஷன் போதும், முன்னாடி பின்னாடி. முன்னாடி பெண் பண்ண கூட முன்னாடி வந்தால் கூட்டி குனிஞ்சு பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது மகளிருக்கு. இப்போ அது கூட இல்லை, தொடப்ப கூட இவ்வளோ நீட்டு வந்துடுச்சு, ஸ்டாண்டர்டாக பெருக்கிற மாதிரி வந்துச்சு. கொஞ்சம் கூட குனியறதுக்கு இல்லை. முன்னாடி கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க, அது கூட இப்போ இல்லை, டைனிங் டேபிள் மாதிரி போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ முன்னாடி குனியக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக பாடி மூவ்மெண்ட் கொடுக்கணும். சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க, அவங்க யோகாலாம் செய்யலாமா, நிச்சயமாக அப்படி இல்லை. உடல் உழைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பாடி மூவ்மெண்ட் பண்ணும்போது தான் அது உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம், சக்ராஸ் சொல்லுவாங்க, உயர்நிலை பயிற்சியில் வரும்போது சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த நீண்ட ஆயுள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சாத்தியமாகும். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது விருச்சிகாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது. விருச்சிகாசனம் பார்த்தா ரொம்ப பெண்டிங் அதிகமாக கொடுத்து செய்யும்பொழுது என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள் மேக்ஸிமம் சின்ன வயசில் இருக்கிறவங்க தான் இது ப்ராக்டிஸ் பண்ண முடியும். முதுகெலும்பு நல்லா வளைச்சி பெரியவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால், ஈவன் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணதால் நீண்ட சுவாசங்கள் உள்ளே போக ஆரம்பிக்கும். நீண்ட சுவாசம் ஆகும்போது எப்பயும் புத்துணர்ச்சியாகவே இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய பசங்களும் இருக்காது. இரண்டாவது எப்பயும் படிக்கிறதால பார்த்தா எப்பவுமே அந்த படிப்புன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது. அப்படி இல்லை, அது ஆர்வமாக படிக்க முடியும். அந்த ஈஸியாக நான் புரிஞ்சிக்கிச்சு அப்படின்னா படிப்பில் வந்து ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு வந்து இந்த விருச்சிகாசனம், இந்த பேக் பெண்டிங் பண்ணக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே உறுதியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நின்ற சக்கராசனம் சொல்லக்கூடிய ஒரு ஆசனங்கள் பார்த்தோம். அப்படியே பின்னாடி வளையக்கூடிய ஒரு ஆசனங்கள் பார்த்தோம்ல. இது செய்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னா, நுரையீரலுக்கு அதிகமான காற்று உள்ளே போக ஆரம்பிக்கும். நுரையீரலுக்கு அதிகமான காற்று உள்ளே போனால் கொரோனா டைமில் கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம ஃபோன் பண்ணவே என்ன பண்ணுவாங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் வரும், சுவாச பாதைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும்? கை மட்டும் சுவாச பாதைகள் சொல்லுவாங்க. கைகளை வந்து சானிடைசர் போட்டு கழுவிக்கிறோம். சுவாச பாதைகளை எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம்? நான் கொஞ்சம் யோசிச்சு தான் தெரியும். அதுக்கு சார்ந்த மூச்சு பயிற்சிகள் இருக்குது, மூச்சியோடு செய்யக்கூடிய சில ஆசனங்கள் இருக்குது. அதில் வரக்கூடிய ஆசனங்கள் தான் நம்ம செய்யணும். அடுத்து சமோகனாசனம் இருக்கிறதுல ரொம்ப அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய ஆசனங்களை இதுவும் வருது. சமோகனாசனம் காலில் நல்லா ஸ்டிச்சில் உட்காந்து முன்னாடி பண்ணக்கூடிய ஆசனங்கள். இது பொதுவாக ஆண் பெண் இருபாலும் செய்யக்கூடிய ஆசனங்கள் தான். இழந்த சக்தியை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆசனமாக செயல்படும் சமோகன ஆசனம். இரண்டாவது ஒரு விஷயம்,
பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ சின்ன வயசு பசங்க, இப்போ மகளிர்லாம் இருக்க ஸ்கூலுக்கு போகிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்று வலியெல்லாம் வந்துடுது. மென்சஸ் டைமில் ஓவராக வயிற்று வலியெல்லாம் வருது. அதுக்கு மெடிசன் தான் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இந்த மாதிரி ஆசனங்கள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதால, டே பை டே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதால அவங்களுக்கு மந்த்லி வரக்கூடிய இயல்பாக வர அந்த மந்த்லி சர்க்கிள் ஈஸியாக வந்துடும். வலிகள் இல்லாமல் இருக்கும். இயற்கை உபாதைகள் ஈஸியாக போக போகுது. ஆண்களுக்கும் சரி தான். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் காலை எடுத்து வச்சாவே ஸ்டிஃப்னஸ் வந்துடும். இந்த இடத்துல ஃப்ரீயாகவே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஃப்ரீ பண்ணக்கூடிய சில ஆசனங்களை செஞ்சு தான் அது சமகோண ஆசனங்கள் அந்தளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஆசனங்களாக இருக்குது. அடுத்தது நின்ற சக்கராசனம். அப்படியே பின்னாடி வளைச்சி காலை போய் தொட்டாங்கல்ல, அதுதான் பூர்ண நின்ற சக்கராசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசனங்களை வந்து ரொம்ப கொஞ்சம் சிரமமாக பேக் பண்ணி நல்லா பின்னாடி வளையக்கூடிய திறன் வந்தால் மட்டும்தான் அந்த ஆசனங்களை செய்ய முடியும். இதனுடைய பலன்கள் எக்கச்சக்க பலன்கள் இருக்குது இந்த ஆசனங்களை செய்கிறதால. அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தால் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நாலேஜ் தான். ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் வளர்த்துக்கிறோம், ஆனால் நாலேஜ் அது இல்லை. நாலேஜ்ன்றது சப்ஜெக்டில் உள்ள விஷயங்களை ஈஸியாக அது உள்ள என்ன சொல்ல வராங்க அப்படி புரிஞ்சிக்கலாம். அதில் வரக்கூடிய விஷயங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னா பின்னாடி வளையக்கூடிய சில ஆசனங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு அட்வான்ஸ் ஆசனம் தான் அவங்க பார்த்தாங்க. பூர்ண சக்கராசனமும் அந்த மாதிரி தான். இது எல்லாமே இன்றைக்கி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இங்கே செஞ்சு காட்டின ஆசனங்கள் எல்லாமே நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஒரு வலிமையான பாரதம் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான். தீய பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி திரும்பி பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா தவறான ஒரு வழிமுறைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுலேருந்து இது நல்லது, இது கெட்டது, நமக்கு தேவை, இது தேவைப்படாது, இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உடல் உபாதைகள் தான் வர ஆரம்பிக்கும் அப்படின்றது அவங்களே செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்ம வந்து யோகா அங்கே டீச் பண்ணோம். யோகா டீச் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது மார்ஷல் ஆர்ட்ஸில் கொண்டு வரோம். மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி கொண்டு வரோம். சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கங்கள், மார்க் மட்டும் போதாது, சில நல்ல குணங்களும் தேவை. முன்னோர்கள் வந்து வணங்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ உணவு முறையும் சரியில்லைன்னு சொல்கிறோம். எல்லா உணவும் ஜீரணம் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்பை ரெடி பண்ணிக்கலாம். எப்பவுமே மற்றவங்கள குறை சொல்லணும் அவசியம் இல்லை. உணவு சரியில்லை, நல்ல எண்ணெய் கிடைக்கலன்னு சொல்கிறத விட நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான நம்ம உடலை வைத்துக்கொள்ள இருக்கிறோம் அப்படின்னா இந்த சாப்பிட்ற உணவு நல்லாவே போயிடும். இந்த ஒரு அடிப்படையாக வச்சு தான் நம்ம யோகா அங்கே டீச் பண்ணுறோம். இப்போ ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பயன்படுத்தின கலையே தற்காப்பு கலை தான். காட்டில் வாழ்கிறப்ப விலங்குகள்கிட்ட இருந்து நம்மளை தற்காத்துக்க ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அங்கேயே முதல் தற்காப்பு கலை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இயற்கையிலிருந்து வெயில், மழை இதிலிருந்து நம்மளை பாதுகாக்க வீட்டை கட்டி அதில் வாழ்ந்துருக்காங்க. அடுத்து அறிவை வளர்த்துக்க பள்ளிக்கூடம், காலேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொருளாதாரத்தை மேம்பட நிறுவனங்கள் நிறைய இப்போ உருவாக்கியிருக்காங்க. இந்த வகையில் அடிப்படையில் வந்துட்டு எல்லாருக்குமே தற்காப்பு கலை அவசியமான ஒன்று தான். அது எல்லாம் தற்காப்பு கலை நமக்குள்ளே இருக்குது. அதை வந்துட்டு நம்ம ஒரு திறமையான குருக்கிட்ட வந்துட்டு நம்ம சேர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் யோகாக்கும் இந்த தற்காப்பு கலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யோகா வந்துட்டு இந்த தற்காப்பு கலையோட அடிப்படை. சொல்ல போனோன்னா தியானத்து மூலமாக விழிப்புணர்வை கொண்டு வரத்துக்கு இந்த யோக கலை வந்து தற்காப்பு கலைக்கு வந்து உதவி பண்ணுது. இப்போ நாம் பயிற்சி பண்ணுற தற்காப்பு கலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ஸ்கர் தியான கரத்தத்தம் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வோடு பயிற்சி செய்யக்கூடிய ஒரு குணமாக்கும் கலையை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜென்ஸ்கர் தற்காப்பு கலையோட ஸ்பெஷலே வந்துட்டு இதை சொல்லிக் கொடுக்குற குருநாதர் தான். அவர் வந்துட்டு யோகம், மருத்துவம், அடுத்து வந்து வீரக்கலை, இது மூணுத்துலேயும் கைத்தேர்ந்த நிபுணர்.
இவர் கற்றுக்கிட்ட கலை எல்லாமே ஒருங்கிணைச்சு இப்போ சமுதாயத்தில் இருக்கிற மாணவர்கள்கிட்ட இருக்கிற ஒழுக்க குறைபாடு, உடல்நல குறைபாடு, மனநல குறைபாடு இது எல்லாத்தையும் சரி செய்கிற மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய டெக்னிக்கை வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கலையோட சிறப்பு. இந்த தற்காப்பு கலை பயிற்சி பண்ணுற மாணவர்கள் எல்லாருமே சாதனையாளராக இருக்காங்க. இன்றைய யோகா தினத்தன்று கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கலையை பயிற்சி பண்ணுறது மூலமாக சாதனையாளராக இப்போ வந்து பயிற்சி எடுத்துகிட்டு சாதனை புரிய போகிறாங்க. அப்புறம் இந்த கலையில் வந்துட்டு முக்கியமாக பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிள், ஸ்டாமினா, அப்புறம் மெமரி பவர் இது எல்லாமே வந்து கிடைக்கும். இதில் முதல் கட்டமாக வந்துட்டு இதை நான் வாழ்க்கை கலைன்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி வாழ்க்கையில் வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம் இப்போ நேரடியாக பயிற்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மாணவனை வந்துட்டு 2 எதிரியை வந்து ஜெயிக்க வைக்கிறது. இது முக்கியமான பலனாக சொல்லலாம். ஒன்று வந்து அவுட்டர் எனிமி, புற எதிரி. இப்போ வெளியிலிருந்து ஒரு 10 பேர் வந்து அடிக்க வராங்க, அவனை அடித்து தன்னை தற்காத்துட்டானா அவன் வந்துட்டு உண்மையான வீரன் கிடையாது. அது வந்து பேசிக் டிஃபென்ஸ் தான். உண்மையான வீரன் என்று சொல்கிறது வந்துட்டு தனக்குள்ளே இருக்கிற அக எதிரியான இன்னர் எனிமியை வந்து ஜெயிக்கிறவங்க தான் உண்மையான வீரன். தனக்குள்ளே இருக்கிற கோபம், பயம், பதட்டம், அப்புறம் வந்துட்டு பெரியவங்க கிட்ட வந்துட்டு எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே வந்துட்டு தான் இன்னர் எனிமியை ஜெயிச்சு அவன் லைஃப்பில் வந்து பெரிய ஆளாக வரான். இப்போ ஒரு மாணவன் வந்து பயந்துகிட்டே இருக்கானா அவனுக்கு வந்துட்டு ஒரு கிட்னி சம்மந்தமான பிரச்சனை வரலாம். இப்போ எக்ஸாமில் வந்துட்டு ஸ்கூலில் தேர்வுன்னு சொன்னாலே அவனுக்குள்ளே ஒரு சின்ன பயம் வரும். அப்படியே ரெகுலராக பயந்துகிட்டே இருக்கானா கிட்னி சம்மந்தமான பிரச்சனை வரலாம். அதுக்கப்புறம் அவன் கோவப்பட்டுகிட்டே இருக்கானா இதே சம்மந்தமான பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணி தன்னைத்தானே எவன் வந்து வெற்றி கொள்கிறானோ அவன் தான் உண்மையான வீரன். இந்த தற்காப்பு கலையில் குருநாதர் வந்துட்டு தன்னை எப்படி விழிப்புணர்வோடு சரியாக வச்சுக்கணும், தன்னை வெல்வதன் மூலம் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வெல்றது தான் உண்மையான தற்காப்பு கலையுடைய அர்த்தமாக என்னோடய குருநாதர் வந்து எல்லாருக்கும் வழங்கிட்டு வராங்க. இப்போ இது வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி பயன்படுது நம்ம ஒரு மாணவர்களை வச்சு நேரடியாக காணலாம். ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் ஸ்டார்ட். ஸ்டாப். நெக்ஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுங்கள். ரெடி, ஸ்டார்ட். 2, இந்த கையில் அடிக்க போங்க. ஜூடோ. ஓகே. இதை வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா ஒரு அடித்தடி கலையாக மட்டும்தான் தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை கல்வி வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைட் 1, 2 பிளாக், 3 பஞ்ச். அகெயின் சைட் 1. முதல்ல வந்து அவங்களோட பார்வைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க. செகண்ட் வந்து ஒரு தடுப்பை போடுறாங்க. 2, 3 வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் 3. ரிலாக்ஸ். பேரில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைடு நின்றுருங்க. அறைய வரும்போது பாருங்கள். அறைய வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல வந்து என்ன பிரச்சனை லைஃப்பில் வருதுன்னு பார்க்குறாங்க இந்த கலை மூலமாக. நம்ம மேலோட்டமாக பார்த்தா அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். இதுக்குள்ளே இருந்து ஒரு மாணவனாக இருக்கானா அவன் வந்துட்டு தன்னோட அகாடமிக்கில் வந்துட்டு எந்த மாதிரியான பிரச்சனை வருது, அதை எப்படி சரி பண்ணணும், அதை பிரச்சனை இல்லாமல் எப்படி பண்ணணும். இளைஞராக இருக்கானா காலேஜ் லெவலில் என்ன பிரச்சனை வரும், அப்புறம் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை பார்க்குறதுக்கான ஒரு அடிப்படை பேஸ் வந்து ஜென்ஸ்கரில் அவங்க சொல்லிக் கொடுப்போம். ஃபஸ்ட்டு இப்போ பிரச்சனையை பார்க்குறாங்க. இப்போ அந்த பிரச்சனையை எப்படி தடுக்கலான்ட்டு ஓனாக வந்துட்டு அவங்களா டிசிஷன் எடுக்கிறாங்க. பிளாக் பண்ணுங்கள். இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. 3. இப்போ திரும்ப லெஃப்ட் ஹேண்டில் அடிங்க. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை வருது. இப்போ லாக் பண்ணி ஜூடோ பண்ணிடுங்க. பஞ்ச். இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் பண்ணுறாங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்தோன்னா ஒரு அடிதடி கலையாகவும் உள்ள நுட்பமாக பார்க்குறப்ப லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸாக கிடைக்கிற மாதிரியான குருமார்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறது மூலமாக ஃபஸ்ட்டு உடலுக்கான பயிற்சி கொடுக்கறது மூலமாக உடம்பு வந்து பலப்படுத்துகிறாங்க. யாராச்சும் ஒருத்தருவாப்பா சைட் சிட்டை பண்ணுங்கள். 1, 2, 3, 4. புஷ்அப் பண்ணுங்கள். 1, 2, 3. ரிலாக்ஸ். சைட் கிக் பண்ணுங்கள். இல்லை மவாஷி கிருஷ்ணா பண்ணுங்கள். ஓகே. இந்த மாதிரியான பல்வேறு வகையான டெக்னிக் கொடுக்குறது மூலமாக தன்னோட உடம்பை வந்து தான் சொல்கிற பேச்சு கேட்குற அளவுக்கு கொண்டு பண்ணி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. செகண்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள். பத்மாசனோட சின்முத்திரா வைங்க. அடுத்து மனதுக்கான பயிற்சி பிராணாயாமம், கையை நாடி சுத்தி பண்ண பயிற்சி. அடுத்த கட்ட 2ஆம் நிலை பயிற்சியான உடலை பலப்படுத்திட்டு அடுத்து மனதுக்கு வந்து போகிறாங்க. தியான பயிற்சி மூலமாக தனக்குள்ளே இருக்கிற என்னென்னலாம் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கோ அதை எல்லாமே சரி பண்ணிவிட்டு இந்த சமுதாயத்தில் ஒழுக்கம் நிறைந்த மாணவனாக மாறுறாங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உடலும் மனதும் சரியாக நம்ம ஒரு குருமார்கள்கிட்ட சேர்ந்து கற்றுக்கிறது மூலமாக நம்மளோட ஆற்றல் நிலை வந்து அதிகரிக்கும். இந்த உடல் மனம் ஆற்றல் இது யாருக்கு வந்துட்டு திடமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி
அதுக்கப்புறம் எதையும் சாதிக்கவும் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை வந்து உண்டாகும். இதுதான் மார்ஷல் ஆர்ட்ஸில் முக்கியமான பலன் வந்துட்டு. இந்த தன்னம்பிக்கை கிடைச்சோடனே அவங்க என்னென்னா, இப்போ நம்ம பார்த்த சண்டையில் வந்து அவங்க ப்ரெசன்ஸில் வாழ்கிறதுக்கான தன்மையை வந்து பெறுறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் வந்து ஒரு மாணவன் வந்து தன்னை சரியாக வச்சுக்கிட்டான்னா எதிர்காலம் வந்து அவனோட ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். மாணவன் மட்டும் இல்லை, எந்த வயசினரும் நிகழ்காலத்தில் தான் செய்ய வேண்டிய கடமை எல்லாமே கரெக்டாக செஞ்சாங்கன்னா வருங்காலம் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் மார்ஷல் ஆர்ட்ஸோட கான்செப்ட் வந்துட்டு. இதை தான் வந்துட்டு ஜென்ஸ்கர் மாணவர்களுக்கு மேம்பட்ட ஞாபகத்திறன், உடல் திறன், அப்புறம் குணமாக்கும் கலை, அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ இருக்கிற சமுதாய சீர்கேட்டிலிருந்து அவங்கள வந்து எப்படி தானே வந்துட்டு சரியாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒழுக்கத்தை வந்து சொல்லித்தருது. இதுதான் இந்த கலையில் வந்து நம்ம முக்கியமாக சொல்கிறோம். இந்த கலையிலேருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்துட்டு இந்த இன்று உலக தினத்தன்று சாதனை புரிய போகிறாங்க. இது வந்து மார்ஷல் ஆர்ட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு பயனாக சொல்லிக்கலாம். Yoy, come on, Sensei Rai. Oh, Sigurachi. Triple punch, lower, middle, upper. What? Group block, right hand first. What? Left out. Move forward, Maigri, Sikodachi punch. Come back, lower shuto, knife and block, Sikodachi. What? Knee. What? Knee. Yoi. Come on. Sensei Rai. Sikodachi. Group punch, lower, middle, upper. What? Group block, right hand first. What? Left out. Bongai 3, Mawashigiri punch. Come back, outer middle, enter middle. What? Knee. What? Knee. What? Knee. Move forward. Maigri, punch with Sikodachi. Come back, lower shooter with the knife hand. Sikodachi. What? Knee. What? Knee. What? Knee. Side leg open, down. Okay, relax, hip push, left hand side first. Yoi, come on. Left leg out. Yogagiri, thrust. 3-second thrust. What? Kick stop. What? Knee. What? Knee. Group kick. Maigri, Yogri, Mawashigiri, hook, spin hook. What? 1, 2, 3, 4, 5.
இப்போது பார்க்க போகிற கலை பார்த்திங்கன்னா யோஜன் அப்படின்றது 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாழ்வியல் கலை. நம்ம எல்லாருமே வந்து தற்காப்பு கலை தெரியும். 6லிருந்து மாணவர்கள் வந்து பயன்படுத்துகிற விதமாக இருக்கும். அந்த 6 வயதுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து தற்காப்பு கலையோடைய பெருந்தன்மை தெரியாது. அதாவது அந்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களால வந்து முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பயன் அளிக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய செல்லுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து டீகேயிங் செல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து எல்லா வேலைகளையும் செய்வாங்க, ஆனால் அவங்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சாதிக்க முடியாமல் இருக்கும். இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா அவங்களுடைய செல்ஸ் வந்து ரெஜினுவேட்டிங் அந்த தன்மைக்கு ஆகும்போது அவங்களால வந்து எல்லா வேலைகளும் சுறுசுறுப்பாக இயங்க முடியும். 2015 இன்றைய காலகட்டம் வரைக்கும் இந்த அமைப்பில் உள்ள யோகா செய்கிறவங்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்குது. அது இல்லாமல் வயசு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ நடக்கிற சர்வதேச யோகா தின நிகழ்வில் சாதனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 60 வயசை தாண்டினவங்க வரைக்குமே இந்த சாதனையில் கலந்துட்டுருக்காங்க. தங்களால் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு மாயையை உடைச்சி எல்லாராலையும் செய்ய முடியும், நாங்கள் சாதனை பண்ணுறோம், அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காகவாது இதை செய்யுங்க, இதை செய்கிறதன் மூலம் நாங்கள் இப்படி இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்தை வலியுறுத்தி தான் அவ்வளோ பேர் அந்த யோக சாதனையை நிகழ்த்துறாங்க. யோகா செய்யாத நாள் யோகம் இல்லாத நாள் அப்படின்ற எங்களோட குருதேவர் வந்து அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா மனசும் உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் போகிற காரியமும் வெற்றியில் தான் முடியும். மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ தலைவலியோ அல்லது வயிறு வலியோ பல்லு வலியோ இது பாடியோட ஸ்ட்ரெஸ், மைண்டோட ஸ்ட்ரெஸ் ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரியெல்லாம் இருந்து நம்ம ஒரு செயலுக்கு உள்ளே இறங்கும்போது அது எந்த விதத்தில் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்மளுக்கு இருக்க ஒரு கோபத்தையோ ஒரு அதீத உணர்வையோ யார் மேலேயாவது நம்ம வெளிப்படுத்திட்டோன்னா அந்த காரியம் வந்து தடைப்பட்டு போகும் அல்லது அதோட பலன் வந்து குறைஞ்சி போகும். அதே சமயம் ஒரு நிதானமான ஒரு நல்ல சீரான ஒரு மூச்சோடையும் ஒரு சீரான உடல் ஹெல்த்தோடையும் நீங்கள் போய் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கி பாருங்கள், அதோட ரிசல்ட் வந்து அமோகமாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இங்கே முதன்மைப்படுத்தப்படுது யோகா. 2வதாக மூச்சு பயிற்சி, 3வதாக தான் கிரியா என்கிற உயர்கட்ட மூச்சு பயிற்சி, அதுக்கு பிறகு தான் தியானம் எல்லாம். அதே மாதிரி உணவு முறைகள் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய இந்தியாவில் மருத்துவத்தோடு சேர்ந்தே தான் இருந்தது. கடுகு ஏன் தாளிக்கிறோம் இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாத்துலேயும் கடுகு தாளிக்கணுன்றது மட்டும் தெரியும். கடுகில் என்ன இருக்குது, சின்ன வெங்காயத்தில் என்ன இருக்குது, இப்போ எல்லாம் கமர்ஷியலாக போயிட்டுருக்கு இல்லையா, சின்ன வெங்காயத்தில் ஷாம்பு இன்னும் என்னென்னவோலாம் போயிட்டே இருக்குது. அதுலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமலே நமக்குள்ள ஒரு மருத்துவ அறிவை உண்டு பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஆதி விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள். இது எல்லாத்தையுமே நம்மளை அறியாமலே நம்மகிட்ட இதெல்லாம் சொல்லி நம்மளை செய்ய வைக்காமல் செய் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்குள்ள ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் கடுகில் என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் டைம் இல்லை. கடுகில் சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது நம்மளோட ஸ்கின்னை நல்லா வச்சுக்கும், நம்மளோட ஹேரை நல்லா வச்சுக்கும். அந்த சல்ஃபர் அதிகமாகவும் உள்ளே போகக்கூடாது, இல்லாமலும் இருந்தால் கிட்னியில் பிரச்சனை, தோல் வறட்சி இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். அந்த கடுகு வெடித்து அந்த எண்ணெயோடு கலக்கும்போது அதை பாருங்கள் கொஞ்சோன்னு அளவில் தான் போடுவோம், சும்மா கொஞ்சமாக போட்டாலே போதும். ஒவ்வொரு நாளும் ஆனால் சேர்க்குற மாதிரியான உணவு முறையை நம்ம பழகி வச்சுருக்கோம். நார்த்தில் பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசத்தில் அவங்களுக்கு கடுகு எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும், இல்லாட்டி ஸ்கின்னெல்லாம் அவங்களுக்கு வெடிக்கும், வறண்டு போகும். அதனால் அவங்க கடுகு எண்ணெயை மேலேயே பூசிப்பாங்க. உள்ளே சாப்பிட்றதுக்கு பதிலாக கடுகு எண்ணெயை மேலேயே பூசிப்பாங்க, உள்ளேயும் நிறைய சாப்பிடுவாங்க. அப்போ தான் அந்த சீதோஷ்ண நிலையை அவங்களால வந்து நல்லா அந்த உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்க முடியும். இது மாதிரி மருத்துவத்தோடு சேர்ந்தே நம்மளோட உணவு முறைகள் பழங்காலத்துலேயும் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நிறைய மாறிப்போச்சு. அது திரும்பவும் எப்படி கொண்டு வருது அப்படிங்கன்னா இந்த யோகாவுக்கு வர சின்ன சிறுவர்கள்
வருங்கால தலைமுறைக்கு இப்போ நாங்கள் அதை மருத்துவமாக இல்லாமல் பழக்கமாகவே ஆக்கிட்டு வரோம். இப்போது நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து மாறி வெஜிடேரியன்லேயும் எப்படி சாப்பிட்டா எந்த மாதிரியான மூளைக்கு நல்லா பிரெயின் நல்லா ஆக்டிவேஷனாக இருக்கணுமா, பாடி நல்லா இருக்கணுமா, மசில் மாஸ் நிறைய வேணுமா, எல்லாத்துக்குமே தனித்தனியாக உணவு முறைகள்லாம் இருக்குது. மைண்டை சீராக வச்சுக்கிற உணவு முறைகளும் இருக்குது. இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய உடல், மனம், ஆன்மா எல்லாத்தையுமே ஒரு சீர் செய்யக்கூடிய ஒரு உணவு முறைகளையும் உடற்பயிற்சிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மகாயோகம் விளங்கிட்டு வருது. இதனுடைய நிறுவனர் டாக்டர் KP குணாநிதி அவர்கள் இன்றைக்கும் தன்னுடைய எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல், பெரிய கட்டணங்கள் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்வது ஒன்றையே நோக்கமாக கொண்டு மகாயோகம் இயங்கி வருகிறது. டெய்லியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 168 மணி நேரத்தில், ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. அந்த 2 மணி நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்க. மொபைல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. உங்களுக்கான உடல் உழைப்புகளை கொடுங்க. சிஸ்டமேட்டிக் பாடி மூவ்மெண்ட்டு கொடுத்து ஆசனங்களை செய்யுங்க. ஆசனங்களை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்து உங்களுடைய மூச்சு கவனிங்க. அது டே பை டே உங்களுக்கு உயர்நிலை கொண்டு போகும். உயர்நிலை கொண்டு வரும்போது தகுந்த ஒரு பயிற்சி ஆசிரியர், உங்களோட குரு உங்களுக்கு முன்னாடியே தோன்றுவார். அவர் என்ன பண்ணிங்கன்னா உயர்கட்ட சில கிரியா நுட்பங்கள், மூச்சு பயிற்சிகள்லாம் நீ வாங்கிட்டு நம்ம பாரத தேசத்தில் இருந்த மாதிரி ஒரு குறைந்தது ஒரு 120 ஆண்டுகள் நம்ம சராசரியாக வாழணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அதுபோல் நீங்களும் ஒரு குறைந்தபட்சம் குறுகிய காலத்தில் நம்ம தேகத்தை விட வேண்டாம். நீண்ட ஆயுள், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 300, 400, 500 ஆண்டுகள், 600 ஆண்டுகள் வாழலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் யோகா செய்யுங்க. யோகா தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள்.